பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நாளிலே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில, உன் குடும்ப வாழ்க்கையில நீர் ஏதாவது ஒரு தவறு செய்திருக்கலாம். நீ ஏதாவது ஒரு பாவத்தை செய்திருக்கலாம். உன் வேலை ஸ்தலத்தில் நீ ஏதாவது ஒரு தவறு செய்திருக்கலாம். உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாம் உன்னை மிகவும் வேதனைப்படுத்தி, உன்னை காயப்படுத்தி, உன்னை குற்றப்படுத்தி, அவர்கள் ஒவ்வொரு நாளும் தம்முடைய வார்த்தையினால் உங்களை அவமானப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கை ஏன் இப்படி மாறினது? நான் எதற்காக இப்படி வாழ வேண்டும்? நான் மரிப்பது நல்லது, இதுவரையிலும் நான் வாழ்ந்தது போதும் என்று மிகுந்த வேதனையோடு கூட இந்த உலகத்திலே நான் வாழக்கூடாது என்று மிகவும் கலங்கி நிற்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகளே, நீ இழந்து போன சந்தோஷத்தை உனக்கு திரும்ப கொடுக்கும்படியாக, நீ இழந்து போன உன் சமாதானத்தை திரும்ப கொடுக்கும்படியாக, எந்த அன்பானது உன்னை விட்டு விலகி போயிருக்கு அந்த அன்பை நான் திரும்ப கொடுக்கும்படியாக இதோ நான் உன்னோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏனெனில் அவருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று ஆண்டவர் தம் வார்த்தையின் மூலமாக அவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசியிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விசுவாசித்து பாருங்க. நிச்சயமாகவே உன் தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறும். அவர் உன் கண்ணீரை துடைப்பார். இலைப்பாறுதல் இல்லாமல் தன் இருதயத்திலே நெருங்கின ஒரு முல்லை எடுத்து தன் இருதயத்திலே குத்தி கொண்டால் எப்படி ஏதோ ஒரு பிரச்சனையை நினைச்சு நீ அழுது கொண்டே இருக்கிறாய். நீ ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு அதை அழுது கொண்டு அதில் நீ கலங்கி என் வாழ்க்கையை அவ்வளவுதான் என்று நினைத்து நீ அழுது கொண்டு இருக்கிறாய். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ இந்த பூமியை விட்டு போவதற்கல்ல, இந்த பூமியிலே நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் இப்பொழுது உன்னோடு கூட நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னை மீட்டு கொண்டேன். எப்பொழுது எனக்கு யாருமே இல்லையே, இந்த மனிதர்கள் எல்லாம் திரும்ப என்னை ஏளனமாய் பார்ப்பாளர்களை கஷ்டப்படுத்துவார்கள் என்று நினைக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை மீட்கும்படி இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார். என்னிடத்தில் வா, நான் உன்னை புறம்பே தள்ளுவதில்லை. அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் வாழ்க்கையில் இழந்து போன எல்லாவற்றையும் உன் தேவனாகிய கர்த்தர் திரும்ப உனக்கு கொடுத்து உன்னை ரட்சித்து அவர்களுக்கு முன்பாக உன்னை ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைப்பேன் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிச்சு பாருங்க. நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகும். நாம் ஜெபம் செய்வோம். தகப்பனே, இந்த அருமையான நேரத்தில் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நீர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையை என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படி, இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே அப்பா, ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தை, ஒரு இலைப்பாறுதலை கட்டளையிடும்படியாக நான் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன். ஆண்டவர் எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில அந்த பிள்ளை அழுது கொண்டு இருக்கலாம். ஆண்டவர், எல்லாம் நான் இழந்து போயிட்டேனேன்னு சொல்லி உட்கார்ந்து ஆண்டவர் வேதனையோடு கூட அழுது கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே, அவர்கள் இழந்து போன என்னென்ன காரியங்கள் இழந்து போயிருக்கிறார்கள் அந்த காரியங்கள் எல்லாம் திரும்ப நீர் கொடுக்கும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே, அவர்களை ரட்சித்து உயர்த்தும்படியாக உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அருமை பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you.